நம்ம இந்த நேரத்தில் தான், இந்த பருவத்தில் தான் நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்னா அதை நம்ம முழுமையாக செய்யணும், நிறைவாக செய்யணும், செழுமையாக செய்யணும். இதை விட்டுட்டாக்கா பின்னாடி செய்யவே முடியாது. இந்த நேரத்தில் தான், இந்த பருவத்தில் தான் நம்ம இதை செய்ய முடியும், பின்னாடி இதை செய்ய முடியாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு? அப்போ இந்த நேரத்தில் நம்ம நிறைய செய்யலாமே, அதை செழுமையாக செய்யலாமே. அது ஏன் குறைவாக செய்யணும்? ஏன்னா இப்போ தான் செய்ய முடியும். பின்னாடி செஞ்சுக்கலான்னா எப்போ வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னா பரவாயில்ல. அப்போ இப்போ தான் இதை செய்ய முடியும், இப்போ தான் நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்னா அதை செழுமையாக செஞ்சுருங்க, அதை நிறைவாக செஞ்சுருங்க. அது ஏன் குறைவாக செய்கிறீங்க? எப்போ வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை வேணால் நீங்கள் குறைவாக செய்யுங்க. சில வேலைகளை இப்போ தான் செய்ய முடியும் அப்படின்னா அது நீங்கள் செழுமையாக நிறைவாக எந்த அளவுக்கு அதிகமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. அதில் குறை வைக்காதீங்க. அந்த 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 தெளிவு நமக்கு இருக்கணும். இப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும், நாளைக்கு சந்தோஷமாக இருப்போமா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. நாளைக்கு உயிரோடு இருப்போமாங்கிறது நல்ல இப்போ தான் இந்த இந்த நிமிடம், இந்த நொடி தான் நமக்கு நிச்சயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நிறைவாக, சந்தோஷத்தை நிறைவாக வாழ வேண்டும். அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறங்கிறது அது உண்மையிலே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால் அதை நம்ம நம்பக்கூடாது. அப்போ நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம், இன்றைக்கி தான் நம்ம உயிரோடு இருக்கோம், இந்த நொடி தான் நம்ம உயிரோடு இருப்போம், அடுத்த நொடி நம்ம உயிரோடு இருப்போமா மாட்டோமா, அடுத்த நொடி நமக்கு என்ன ஆபத்து வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இந்த நொடி அதனால் என்ன பண்ணணும்? நிறைவாக வாழணும். ஒவ்வொரு நொடியும் நிறைவாக அனுபவிச்சுக்கிட்டே போகணும். நிறைவாக இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை நிறைவாக செய்யுங்க. இன்றைக்கி தான் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னா அதை நம்ம இன்றைக்கி தான் இதை செய்ய முடியும், இந்த நொடி தான் நம்மளால் செய்ய முடியும். நாளைக்கு உத்தரவாதம் கிடையாது. நாளை என்பது உத்தரவாதம் கிடையாது. அது என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு என்ன வேலை வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன வேலை வரும் அல்லது நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் எதெல்லாமே சொல்ல முடியாது. அதனால் இந்த நேரம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது இதை நல்லா செழுமையாக பயன்படுத்தணும், நிறைவாக பயன்படுத்தணும். தள்ளி போடவே கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. நாளைய கதை என்னைக்கு, நாளைய திரைக்கதை என்னன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு எப்படி திரைக்கதை அமையும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு கிளைமேக்ஸ் விட்டுருவாங்க. அதனால் இன்றைக்கி தான் படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி படத்தை ஓட்டணும், இன்றைக்கி படத்தை எப்படி ஓட்டணும், இன்றைக்கி தான் நம்மளால் படம் எடுக்க முடியும், இன்றைக்கி தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது உத்தரவாதம். அதுவும் இந்த நொடி தான். இன்றைக்கி சாயந்தரம் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த அளவுக்கு ஒரு அரிதான ஒரு இன்று நாம் உயிரோடு, இந்த நிமிடம் உயிரோடு இருக்கிறோம், இந்த நொடி உயிரோடு இருக்கிறோம், இந்த பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம். அதனால் இந்த பொழுது அனுபவிக்கணும். அதனால் இதை இழந்துடக்கூடாது. இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்த நிமிடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கா, நாம் இந்த உயிரோடு இருப்போம் அப்படின்ட்டு ஒரு அடுத்த நிமிடத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை வைங்க. இந்த நிமிடத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்கள். அடுத்த நிமிடத்தை சந்தேகப்படுங்க. அடுத்த நிமிடத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. அடுத்த நொடி, அடுத்த நாள், அதன் மீது ஒரு அபாரமான நம்பிக்கை வைக்கிங்க. இந்த நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த நொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதை இந்த வயசில் நீங்கள் என்ன செய்யணுமோ எல்லா வயசுலையும் சாப்பிட முடியும், எல்லா வயசுலையும் காதலிக்க முடியும், எல்லா வயசுலையும் விளையாட முடியும். எல்லா வயசுலையும் முதுமையில் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த வயசில் தான் விளையாட முடியும், ஓடி இன்னும் நல்ல உயிர்ப்போட விளையாட முடியும், நல்லா கணத்தில் குளித்து இப்போது முதுமையில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அது தான் செய்ய முடியும். ஒரு இளமையில் என்ன செய்ய முடியுமோ அதை நல்லா செய்யலாம். முதுமையில் நம்ம வாழ்க்கை இன்னும் எளிமையாக மாறும். ஒரு இளமையில் ஒரு சின்ன வயசில் இன்னும் வேகம் அதிகமாக இருக்கும், நல்ல ஆட்டம் போடலாம், பாடலாம். அப்போ அதை நம்ம செழுமையாக செய்யணும். இது பருவம் சார்ந்த அனுபவங்கள். ஆனால் எல்லா வயசுலேயும் நம்ம சாப்பிட தான் போகிறோம். எல்லா வயசுலேயும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே காதல் ஆரம்பிக்கும். ஒரு 16 வயசுக்கு மேலே காதலிப்பதற்கான அனுமதி. அப்போ சின்ன வயசில் என்ன பண்ண முடியுமோ அதை செழுமையாக செய்யணும். இன்னும் ஏன்னா இந்த வயசில் தான் இதை செய்ய முடியும், இப்படி செய்ய முடியும், இந்த வயசில் இதை இப்படி செய்ய முடியும். அப்போ அதை செழுமையாக செய். அது ஒரு 20 வயசில் என்ன செய்ய முடியுமோ அதை அந்த வயசில் தான் அதை அப்படி செய்ய முடியும். அதே செயலை நீ வேறு வயசில் வேறு மாதிரி தான் செய்ய முடியும். அப்போ இந்த வயசில் இந்த செயலை இப்படி செய்ய முடியும் என்றால் இப்படி செய்வதை செழுமையாக செஞ்சிரு, நிறைவாக செஞ்சிரு, சிறப்பாக செஞ்சிரு, போதுங்கிற அளவுக்கு திருப்தியாக செஞ்சிரு. அதனால் இதை ஏன் குறைச்சி செய்கிற? அதனால் இப்போ இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்து, இப்போ இருக்கிற கடமையை சிறப்பாக செய். இப்படி தான் வாழ்க்கை நம்ம அனுபவித்து அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம கடந்து போகணும். குறைவாக ஐயோ அதை குறைவாக செஞ்சிட்டோமே, அதை இன்னும் நிறைவாக செஞ்சுருக்கலாமே, நம்ம ஒரு அளவுக்கு தானே செஞ்சோம், அதை இன்னும் நிறைவாக செஞ்சுருந்தா இன்னும் நிறைய வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குள்ள வாழ்க்கையை, இந்த நிமிட வாழ்க்கை, நாளைய வாழ்க்கையை இன்றைக்கி வாழணும்னு நினைக்காதீங்க.
10 நாளைக்குள்ள வாழ்க்கையை இன்றைக்கே வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்காம நாளைய வாழ்க்கையை சிறப்பாக செழுமையாக செய்யுங்க. இன்றைய வாழ்க்கையை சிறப்பாக செழுமையாக மாற்றுங்க. நல்ல ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு வேகமாக, எதையும் தள்ளி போடாமல், ஒரு செழுமையாக, ஒரு பன்முகத்தன்மையோட, பன்முக கவனத்தோட செழுமையாக செய்யுங்க. இதை விட செழுமையாக செய்ய முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செழுமையாக பண்ணிட்டேன், ஒரு நிறைவாக இருக்குது, குறை எதுவும் இல்லை, போதுங்கிற அளவுக்கு நிறைவாக செய்திருக்கேன் இன்றைய வாழ்க்கையை, என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ இன்றைய வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ்ந்து விட்டேன், இந்த நொடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தோம், சிறப்பாக வாழ்ந்தோமா, செழுமையாக வாழ்ந்தோமா அப்படின்னு தூங்க போகும்போது நாம் நமக்குள்ளே கேட்டுக்கணும். அதனால் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையோடு இருக்கணும். ஏன்னா பின்னாடி இந்த வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை இன்றைக்கி தான், நாளைக்கு வேறு மாதிரியான வாழ்க்கை. அப்போ இன்றைய வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம சிறப்பாக வாழ்ந்துடணும். இந்த வாழ்க்கை நாளைக்கு வராது. நாளைய வாழ்க்கை என்பது நாளைய வாழ்க்கை. அது நாளைக்கு அந்த வாழ்க்கையை நாளை வேறு மாதிரி நம்ம அதை அணுகணும். இந்த மாதிரி அணுகுவதற்கு இன்றைக்கி தான் வாய்ப்பு. அப்போ இன்றைக்கி அதை சிறப்பாக செழுமையாக செஞ்சிடணும். இன்றைய வாழ்க்கையை செழுமையாக செய்யணும்னா என்ன பண்ணணும்? சும்மா செழுமையாக செய்யணும், நல்ல சிறப்பாக செய்யணுன்னா செஞ்சிட முடியுமா? அதுக்கு கடமைகள் இருக்குது. உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கு தான் உடற்பயிற்சி செய்யணுங்கிறது. நல்ல உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உணவு கட்டுப்பாடு இருக்கணும், நல்ல பழக்க வழக்கணும். 6 விதமான கட்டுப்பாடுகள் தேவை. ஒவ்வொரு நாளையும் நம்ம செழுமையாக அணுக வேண்டும், திருப்தியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால் போதுங்கிற அளவுக்கு நல்ல செழுமையாக திருப்தியாக வாழ்ந்து முடிக்கணும் ஒவ்வொரு நாளையும். அதுக்கு என்ன பண்ணணும்? கடமைகளுக்கு 6 விதமான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஏன்னா உணவு கட்டுப்பாடு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவே என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் தானிய உணவெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களை சோம்பேறி ஆக்கிடும். ஒரு செழுமையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு தான் போவீங்க. அப்படியே படுத்து கிடப்பீங்க, ஏதோ ஒன்று அப்படி செழுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போவீங்க. செழுமையான வாழ்க்கைன்னா உணவு கட்டுப்பாடு தேவை, உடற்பயிற்சி செய்யணும், இது 2வது கட்டுப்பாடு. 3வது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. பொழுதுபோக்குறது எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு, செழுமையாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் பொழுதுபோக்கு கடமைகள். எல்லா கடமையும் கடைசியில் தான் நம்ம பொழுதுபோக்கு கடமைகளை செய்யணும். ஆடல், பாடல், விளையாட்டு, முதல்ல நம்ம தொழில் எல்லாத்தையும் செய்யணும். தொழில், நிர்வாகம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் தான் பொழுதுபோக்கு கடமை, அதாவது விளையாட்டு கடமை, அப்புறம் பொழுதுபோக்கு கடமை, இது கடைசியில் பண்ணணும். அப்போ பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அது. அப்புறம் தூங்குவதில் கட்டுப்பாடு இருக்கணும். மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கணும். தூக்கத்தை குறைவாக நினைக்கக்கூடாது. உடம்புக்கு தேவையான தூக்கத்தை தூங்கணும். நைட்டு 9 மணிக்கு படுத்துடணும். அப்புறம் தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். ஏன்னா அதிகாலையில் எழும்புறது ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கு உதாரணம் தானே. அப்போ அதிகாலையில் 4 மணிக்கு எந்திக்கணும்னா நீங்கள் 9 மணிக்கு படுத்தால் தான் 4 மணிக்கு எந்திப்பீங்க. 10-11 மணிக்கு படுத்தா 7 மணிக்கு தான் எந்திப்பீங்க. அதனால் அது ஒரு தூக்க கட்டுப்பாடு. அப்புறம் பண்பு கட்டுப்பாடு. நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் மனதில் அமைதி இருக்கும். குறுகிய பண்புகளை வளர்த்து கொண்டால் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் மனதில் அமைதி இருக்கணும் அப்படின்னா நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் நல்ல உறவு முறையில் கட்டுப்பாடு. நல்ல பண்புடையவர்களிடம் பழக வேண்டும். அப்போ தான் பண்புகளை கற்றுக்கொள்ள முடியும். நல்ல பண்புகள் உள்ளவர்களிடம் பழக வேண்டும். தீய பண்பு உள்ளவர்களிடமிருந்து நாம் விலகிவிட வேண்டும், விலகியே இருக்க வேண்டும். ஏன்னா தீய பண்புகளிடம் உடையவர்களிடம் உறவு முறையில் நம்ம கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அவர்களிடம் உள்ள பண்பு நம்மகிட்ட பரவும். தீய பண்பு உடையவர்களிடம் உள்ள பழக்க வழக்கம் என்பது நம்மிடம் தொற்றிக்கொள்ளும். அதனால் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் புத்தகத்தை படித்தா கற்றுக்க வராது. புத்தகத்தை படித்தாக்கா நல்ல பண்பு ஒன்றும் வந்துடும் அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. மனுஷங்கக்கிட்ட இருந்து தான் நல்ல பண்புகள் உங்களிடம் தொற்றும். நீங்கள் கொரோனா நோய் அப்படின்னா புத்தகத்தில் படித்தா கொரோனா அவங்கள தொற்றுமா? கொரோனா வந்துடுமா என்ன? புத்தகத்தை படிச்சுட்டாக்கா வயிறு நிறைஞ்சிருமா? நிஜத்தில் புத்தகத்தில் நீங்கள் கொரோனா நோயை பற்றி படிக்கிறீங்க, உங்களுக்கு கொரோனா நோய் தொற்றுமா? தொற்றாது. ஆனால் ஒரு கொரோனா பேஷண்ட்டை போய் பழகுனீங்கன்னா உங்களுக்கு கொரோனா தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நல்ல பண்புகளை புத்தகத்தில் படித்தா அது உங்களை தொத்திக்காது. நல்ல பண்புகளை நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல மனுஷங்கக்கிட்ட போய் பழகணும். நல்ல பண்புடைய மனுஷங்கிட்ட போய் பழகினா தான் அந்த பண்பு உங்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் அப்படின்னு நான் எவ்வளோ நல்வழிப்படுத்துகிற புத்தகங்களெல்லாம் படித்தேன்ப்பா, ஒரு நாள் எனக்கு நல்ல பண்பே வரமாட்டேங்குது, உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். நான் எவ்வளோ புத்தகத்தை படிச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ நல்ல பண்புடைய புத்தகத்தெல்லாம் நான் படிச்சிருக்கேன், சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த பண்புங்கிறது எங்கேருந்து வரும்? மனுஷங்ககிட்டேருந்து வரும். மனுஷங்ககிட்ட இருந்தால் உங்கள்கிட்ட வரும். கெட்ட பண்பை கற்றுக்கணுமா? கெட்ட பண்பு உடையவர்களிடம் போய் கற்றுக்கோங்க, பழகுங்க. கெட்ட பண்பு உங்கள்கிட்ட வரும். அதான் நல்ல பண்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல அறிவு எல்லாரும் மனுஷங்கிட்ட இருந்தால் உங்களுக்கு தொத்திக்கும். எல்லாமே தொற்று தான், எல்லாமே தொற்றக்கூடியது தான். நல்ல பண்பு, நல்ல அறிவு எல்லாமே தொற்றக்கூடியது தான். மகிழ்ச்சி
நல்லா சிரிக்கணும்னு நினைக்கிறியா, சிரிக்கிறவங்ககிட்ட போய் பழகு. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆரோக்கியமாக இருக்கிறவங்ககிட்ட போய் பழகுங்க. உடல் உறுதியாக இருக்கணுமா, உடல் உறுதியாக இருப்பவர்கிட்ட போய் பழகுங்க. அப்போ அதுதான், வெறும் புத்தகத்திலேயோ ஏதோ ஊடகங்களை பார்த்துக்கிட்டோ உங்களுக்கு அது வராது. அதனால தான் நல்ல உடல் உறுதியாக இருக்கிறவங்ககிட்ட பழகுனா அவங்க அதற்கான வழிகளை சொல்லுவாங்க. அவங்ககிட்டேருந்து அது உங்களுக்கு தொற்றும். வழிகளை சொல்லலைன்னா கூட அவங்ககிட்ட பழகுனாலே போதும், அது உங்களை தொத்திக்கும். அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வழியில் அது உங்களை தொத்திக்கும். இப்படி 6 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால்தான் இன்றைய வாழ்க்கையை, ஒவ்வொரு நாள் வாழுகிற வாழ்க்கையை செழுமையாக வாழ முடியும். செழிப்பாக வாழ முடியும். முழுமையாக அனுபவிக்க முடியும். வாழ்க்கையை செழுமையாக செய்வதற்கு நிறைய கற்பனை வளம் வரும். இந்த 6 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் நல்ல கற்பனை வளம் வரும். நல்ல செழிப்பாக போதும் இன்றைய நாளை நான் திருப்தியாக வாழ்ந்து முடித்தேன் அப்படின்னு, திருப்தியாக அப்படிங்கிற ஒரு நிறைவோடு படுத்து தூங்கலாம். நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன், இன்றைய பொழுதே நான் மகிழ்ச்சியாக கழித்தேன், நிறைய செயல்கள் செய்தேன், மதியானம் 1 மணி நேரம் தூங்கவும் செஞ்சேன். தூக்கத்தை குறைவாக எடுத்துடக்கூடாது. தூங்காமல் தூக்கத்தை கூட நான் தூங்கவே இல்லை, நிறைய செயல்கள் அப்படின்னு கிடையாது. தூக்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதுவும் தேவை. அதை புறக்கணிச்சிட்டாக்கா கண்டிப்பாக இப்போ பயனற்ற வகையில் நீங்கள் பொழுதை கழிச்சிருக்கீங்க, தூக்கத்தை குறைவாக நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தராது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச வேலை எல்லாமே கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு தான் ஆகும். அந்த அளவுக்கு செழிப்பாக ஒவ்வொரு நாளையும் செழிப்பாக வாழணுன்னா 6 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் செழுமையாக வாழ முடியும், செழிப்பாக வாழ முடியும், செம்மையாக வாழ முடியும். செம்மன்னு சொல்லுவாங்களா, செம்மையாக இருக்குப்பா. செம்மைங்கிறது எங்கேருந்து வருதுன்னா செழுமைங்கிலேருந்து தான் வருது. செழுமை அப்படிங்கிற அந்த வார்த்தை தான், அதுதான் செம்மை என்பது செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, செம்ம அப்படின்னு சொல்லுவாங்களா, அது செழுமை என்கிற வார்த்தையின். அதனால் செம்மையாக வாழ்ந்தாங்க, செம்மையாக வாழ்ந்தவ அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அதில் எங்கேருந்து வருது, செழுமையாக வாழ்ந்தால் தான் செம்மையான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். செம்மையாக வாழ வேண்டும், செழுமையாக வாழ வேண்டும். செம்மையாக வாழணும் அப்படின்னா 6 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி வீடியோ போடுறது எனக்கு இப்போ என்னால் முடியுது அப்படின்னா நான் வீடியோ போடுறேன். அதை செழுமையாக செய்யணுங்கிறக்காக இப்போ நான் இன்றைக்கி ஒரு 20 வீடியோ போடுறேன். 20 வீடியோ நான் பதிவு செய்கிறேன், செழுமையாக செய்கிறேன். இன்றைக்கி தான் செய்ய முடியும், இப்போ தான் செய்ய முடியும். இன்னும் ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரி சிந்தனைகள் எனக்கு வருமானு சொல்ல முடியாது. நான் மனித நிலையில் முழுமை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் வராது. முழுமையாக நான் சிந்தித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாலே நான் அப்போ தான் முழுமையடைகிறேன், மனித நிலையில் முழுமையடைகிறேன். அதன் பிறகு நான் எனக்கு இந்த சிந்தனைகள்லாம் வராது, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வராது, வேறு மாதிரியான சிந்தனைகள் தான் வரும். அப்போ இந்த உலகத்துக்கு நான் சொல்ல வருவது எல்லாமே எனது கடமை முடிஞ்சு போச்சு. இப்போ அதன் பிறகு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வது, அது அந்த வாழ்க்கையில் நான் எனது வாழ்க்கையை கவனம் செலுத்துவேன். நான் அந்த சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால அதை செழுமையாக செய்யணும். சிந்தனைகள் இப்போ அவ்வளோதான். அது ஒரு அடிப்படையான விஷயத்தில் நான் தெளிவை ஏற்படுத்திக்கிறதுக்காக நான் முயற்சி செய்யும்போது ஒரு அடிப்படையான மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு அடிப்படையான சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்குது. அதை தீர்த்து கொள்வதற்காக நான் முயற்சியில் ஈடுபடுகிறேன். எனது அனுபவங்களில் கிடைக்கிற தகவல்களை, அறிவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன், பதிவு செய்கிறேன். அதை இப்போ தான் என்னால் செய்ய முடியும். நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒரு வருஷத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, இன்னும் 2-3 மாதத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த சிந்தனைகள், தேடல் எல்லாமே நிறைய. இப்போ ஆரம்பத்தில் எல்லாரையும் போல் எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது. தொடர்ச்சியாக எனக்கும் தான் அப்புறம் ஒரு நாள் என்னுடைய 26 வயசில், இப்போ எனக்கு வயசு 44, என்னுடைய 26 வயசில் அந்த சிந்தனையில் ஒரு இடைவெளி விழுந்துச்சு. அப்படி தான் இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்போ சிந்தனைகள், யோசனைகள்லாம் அப்பப்போ வருது, நிறைய இடைவெளி. அப்போ நிறைய குழப்பங்கள், நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதை நான் தெளிவுபடுத்திக்கிட்டே வரேன். ஆனால் அதை பதிவு செய்யலை. ஒரு அறியாமையில் வேறு வழியில் நான் பயணித்து விட்டேன். அது மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான அந்த விழிப்புணர்வு எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அதனால் இப்போ ஆராய்ச்சி முடிய போகுது. அப்போது முடிய போகுது அப்படிங்கும்போது இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக இருக்கிறது. இப்போ தான் இந்த வாய்ப்பு. நான் 1 வருஷம் கழித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் பேசிக்கலாம், எதாவது பேசாஇருந்தால் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வெறுமனே ஒரு 2 வீடியோ 3 வீடியோ நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 ஆடியோ 3 ஆடியோ அப்புறம் பதிவு செய்கிறேன் அப்படின்னா அது குறைவாக செய்கிறேன். ஆனால் என்னால் இன்றைக்கி ஒரு 20 வீடியோ பதிவு செய்ய முடியும் அப்படின்னா அது செய்யலாமே. ஏன்னா இப்போ தான் எனக்கு இந்த வாய்ப்பு, இப்போ தான் என்னால் செய்ய முடியும். அதனால தான் நான் ஒரு 20 வீடியோ இன்றைக்கி பதிவு செய்கிறேன்.
அப்போ தினந்தோறும் இப்படி செஞ்சாக்கா, ஏன்னா நிறைய இடையில ஆனால் இந்த 20 வீடியோ பதிவு செய்யணும்னா விடுமுறை தினம் என்பதால் நான் 20 வீடியோ பதிவு செய்கிறேன். விடுமுறை இல்லாத மற்ற நாட்களில் கண்டிப்பாக நான் வந்து 10 வீடியோ தான் என்னால் பதிவு செய்ய முடியும். அதுக்கே நான் பெரிய போராடணும். அதே நேரத்தில் அந்த மாதிரி அப்போ நான் 20 வீடியோ பதிவு செய்வதற்கு எது தடையாக இருக்குது? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சம்மந்தமில்லாத ஒரு வேலை, எனது லட்சியத்திற்கு சம்மந்தமில்லாத ஒரு ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு வயிற்று பிழைப்பிற்காக நான் பணத்தை சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி அது மாதிரி எனது நேரத்தை சம்மந்தமில்லாத ஒரு வேலை எனக்கு பிடுங்கி தள்ளுது. என்னால் 20 வீடியோ போட முடியும், ஆனால் நான் 10 வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் மற்ற நாட்களில். இன்னும் விடுமுறை என்பதால் நான் 20 வீடியோ என்னால் போட முடியும். அப்படிங்கும்போது அதை நான் செய்யலாமே, செழுமையாக செய்யலாமே. இப்போ தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 1 வருஷம் கழிச்சு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நான் முழுமையாக சிந்தனையில் எனக்கு குழப்பங்கள் எதுவுமே இல்லை. அப்போ நான் முழுமையாக தெளிவடைந்து விட்ட நிலையில் எனக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கே வராது. சரி, அவ்வளோதான். எனக்கு தேவைப்படும் போது தான் அதை நான் அந்த மாதிரி எனக்கு தேவையான எனக்கு குழப்பத்தை தீர்த்திக்கணும், சந்தேகத்தை தீர்த்துக்கணும், அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான். நான் நினச்ச போதெல்லாம் அது வராது. அவ்வளோதான், முடிவடை போகுது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடியலாம், 2 மாதத்தில் முடியலாம், நாளைக்கு வருமானுங்கிற அந்த இதில் போய் இப்போ இன்றைக்கே தான் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது தான் நான் எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆரம்பத்தில் இன்னும் எப்போது 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு செய்திருக்கணும். எனக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. சரி, இப்போவாது விழிப்புணர்வு வந்துச்சே, இப்போ இந்த நேரத்தையாவது இப்போவாது நம்ம பயன்படுத்திப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன்.